தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் வந்து பர்த் சர்டிஃபிகேட் மற்றும் டெத் சர்டிஃபிகேட் வந்து எப்படி வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறது, அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூகுளில் போய்ட்டு டிஎன் பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆன்லைன் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ரிசல்ட்ஸ் வரும். இதில் ஃபஸ்ட்டு இருக்க லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நானும் இதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜெண்டர், அதாவது உங்கள் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையா, அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் பர்த்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலாக இல்லை ஹோம் ஆர் அதர்ஸ்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் உங்கள் குழந்தை பிறந்திருந்தால் அந்த டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலோட லிஸ்ட் எல்லாமே வந்து அதில் டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் உங்கள் குழந்தை பிறந்ததோ அந்த ஹாஸ்பிட்டலை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதாவது உங்கள் குழந்தை வந்து என்னைக்கு பிறந்ததோ அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வந்து அனுப்புவாங்க. அந்த ஓடிபி நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் வெரிஃபிகேஷன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஒன்று டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. அந்த நம்பரை வந்து அப்படியே வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வியூன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அந்த டேட்டில் பிறந்த குழந்தைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி பேரை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் பேரை வச்சு நீங்கள் அப்படியே டேரெக்டாக அந்த ப்ளூ கலர் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நான் பேர் வைக்கலாம், பேரண்ட்ஸ் நேம் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணி இந்த மாதிரி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட்டுக்கு எடுத்துக்கு தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்டிருக்கிறதுனால இது வேலிட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெத் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பிரிண்ட் சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து டெத் சர்டிஃபிகேட்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா மேலே ஃபீமேலாக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் டெத்துன்னு கேட்கும். அதாவது ஹாஸ்பிட்டலில் இறந்தாங்களா அப்படி இல்லைனா வீட்டில் இறந்தாங்களான்னு கேட்கும். ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அந்த டேட்டா வந்து ஆல்ரெடி வந்து அவங்க அனுப்பிச்சிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹோம் மோடில் பண்ணால் நீங்கள் போய் அதை பதிவு பண்ணி தான் மட்டும் தான் நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ண முடியும். அதை முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வேல்யூ வரும். நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி என்டர் பண்ணிவிட்டு வியூன்னு கொடுத்தீங்கன்னா அன்றைய தேதியில் யாரெல்லாம் இறந்தாங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு எந்த நபரோட டெத் சர்டிஃபிகேட் தேவையோ அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப பழைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இதில் வந்து டவுன்லோட் பண்ணுறது கஷ்டம் தான். ரீசெண்ட் அதாவது டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் உள்ள டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் சென்னை மாவட்டத்தை சர்ச் பண்ணணும்னு நினச்சிங்களா, ரைட் சைட்லேயே வந்து சென்னைக்கு இது வந்து தனியாக ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் சென்னையில் இருக்க டேட்டாவையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.